வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் 13 தனியார் பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். மூப்பனாய் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் காவல்துறையினர் சோதனை. வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்த பள்ளி நிர்வாகங்கள். அவசரமாக குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்து சென்ற பெற்றோர். பள்ளிகளுக்கு விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டல் குறித்து காவல் ஆணையருடன் தொலைபேசியில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். கும்பலை கூண்டோடு கைது செய்ய அறிவுறுத்தல். பள்ளிகளுக்கு விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்று காவல் கூடுதல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா பேட்டி. பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் விளக்கம். டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் கருப்பு சட்டையுடன் திமுக எம்பிக்கள் போராட்டம். வெள்ள நிவாரணத்திற்கு மத்திய அரசு உரிய நிதி வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. புறக்கணிக்காதே மாநில உரிமைகளை பறிக்காதே. அண்ணாச்சி அமித்ஷா என்னாச்சி கொடுத்த வாக்குறுதி. கேரளாவுக்கு மத்திய அரசு உரிய நிதி வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. டெல்லியில் முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் போராட்டம். மாநிலங்களை நகராட்சிகளைப் போல கருதுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. டெல்லியில் கேரள அரசு நடத்திய போராட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. நாடாளுமன்றத்திற்கு வெளியே கருப்பு உடையில் ஆடை அணிவகுப்பு. திமுக போராட்டம் நடத்தியிருந்த நிலையில் எதிர்க்கட்சிகளை விமர்சித்த பிரதமர் மோடி. இந்திய பொருளாதாரம் குறித்த வெள்ளை அறிக்கை தாக்கல். மக்களவையில் 59 பக்க அறிக்கையை தாக்கல் செய்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். சிறுபான்மையினர் குறித்து அவதூறாக பேசியதாக அண்ணாமலை மீது தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுப்பு. அண்ணாமலையின் பேச்சு எந்த நேரத்திலும் வெடிக்கக்கூடிய வெடிகுண்டு போன்றது என்று நீதிபதி கருத்து. இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தூத்துக்குடி அல்லது நாகையில் போட்டியிட விஜய் திட்டம். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் கூட்டத்தை தென் மாவட்டங்களில் நடத்தவும் ஆலோசனை. தமிழகத்திற்கு கூடுதலாக 3 தேர்தல் அதிகாரிகளை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு. கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரியாக சங்கர்லால், இணை தலைமை தேர்தல் அதிகாரிகளாக ஸ்ரீகாந்த், அரவிந்தன் ஆகியோர் நியமனம். எம்பி எம்எல்ஏக்கள் மீதான மறு ஆய்வு வழக்குகளை விசாரிக்க நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷுக்கு தலைமை நீதிபதி அனுமதி. வழக்குகளின் விசாரணை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பெற்றோரிடம் துருவி விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள். தலைமறைவாக உள்ள செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் வீட்டிற்கு வந்தாரா என்று சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தனர். மாநாடு மூலம் எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது என வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். சேலம் சங்ககிரியில் அதிமுக கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. சென்னையில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா கலந்து கொள்ளும் பாத யாத்திரைக்கு காவல்துறை அனுமதி மறுப்பு என தகவல். பொதுக்கூட்டம் மட்டும் நடத்த பாஜக திட்டம். ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம். ஆளுநர்களை வைத்து மாநில அரசின் உரிமைகளை மத்திய அரசு சிதைத்து வருவதாக குற்றச்சாட்டு.
சென்னை திருவொற்றியூர் பகுதியில் மகளை அழைத்து செல்ல பள்ளிக்கு வந்த தந்தைக்கு அரிவாள் வெட்டு, தப்பி ஓடிய 5 பேர் காவல்துறை வலைவீச்சு. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் வரும் 14ஆம் தேதி முதல் மாலை வேளையில் சிறுதானிய உணவு திட்டம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். டெல்லியில் கோகுல்புரி மெட்ரோ ரயில் நிலைய கட்டடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்து விபத்து, ஒருவர் உயிரிழப்பு. அரசு கையகப்படுத்திய நிலத்திற்கு கூடுதல் இழப்பீடு கோரி நொய்டாவிலிருந்து நாடாளுமன்றம் நோக்கி பேரணி சென்ற விவசாயிகள். நொய்டா பகுதியில் 144 தடை உத்தரவு அமல். இந்திய பொருளாதாரம் குறித்து மக்களவையில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். இந்திய பொருளாதாரம் குறித்த வெள்ளை அறிக்கை தற்பொழுது மத்திய நிதித்துறை அமைச்சர் மக்களவையில் தாக்குகிறார். சுமார் 50 பக்கங்கள் கொண்ட இந்த வெள்ளை அறிக்கை ஆனது கடந்த 2004 முதல் 2014 ஆகிய காங்கிரஸ் அரசினுடைய அந்த ஆட்சி காலத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் குறித்த ஒரு அறிக்கையாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தை, இந்த வெள்ளை அறிக்கையை பொறுத்தளவில் அந்த காங்கிரஸ் ஆட்சியினுடைய அந்த 10 ஆண்டு காலத்தில் நிதி பொருளாதாரம் என்பது எவ்வளவு சீர்குலைந்துள்ளது என்ற ஒரு விளக்கத்தை தற்பொழுது இந்த ஒரு வெள்ளை அறிக்கை மூலமாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்தார். மக்களவையில் இந்த ஒரு வெள்ளை அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பாக கடந்த காங்கிரசுடைய ஆட்சி காலத்தை பொறுத்த அளவில் இந்தியாவுடைய நிதி நிலைமை என்பது மோசமடைவதற்கான ஒரு காரணிகளாக பல்வேறு நிகழ்வுகளானது இருக்கின்றன. காங்கிரசுடைய நடவடிக்கைகள் அதற்கு காரணம். முக்கிய முடிவுகளையும் தவறான முடிவுகளை காங்கிரஸ் எடுத்துவிட்டது என்ற ஒரு பல்வேறு கருத்துக்கள் என்பது அந்த வெள்ளை அறிக்கையில் தற்பொழுது குறிப்பிடப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக 2 முதல் 7 வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவுடைய அந்த விலைவாசி உயர்வு என்பது தொடங்கிய பொழுது தற்பொழுது அது அதிகரிப்பதற்கு காரணம் காங்கிரஸ் ஆட்சியில் நடைபெற்ற பல்வேறு தவறான முடிவுகளே என்ற ஒரு குறிப்பையும் அவர்கள் அதில் முன்வைத்திருக்கிறார்கள். 2008ஆம் ஆண்டிலிருந்து கடுமையான நிதி நெருக்கடிகளுக்கு உலகமே ஆளான பொழுதும் இந்தியாவுடைய நிதி நிலைமை என்பது மேலும் மோசமடைவதற்கான ஒரு காரணியாக காங்கிரசுடைய ஆட்சியானது இருந்தது என்ற ஒரு கருத்தை தற்பொழுது அவர்கள் அதில் முன்வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2009ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை பிஸ்கல் டெபிசிட் என்ற ஒரு அளவீடு என்பது மிக அதிக அளவிலான இந்தியாவில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதற்கு காரணம் பல்வேறு நிதி தொடர்பான முடிவுகளை தவறான நோக்கத்தில் அவர்கள் எடுத்ததே காரணம் என்ற ஒரு கணக்கீட்டையும் தற்பொழுது இந்த வெள்ளை அறிக்கை மூலமாக மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தற்பொழுது தாக்கல் செய்துள்ளார். மற்றும் மிக முக்கியமாக டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய அந்த மதிப்புகள் சரிவதற்கான ஒரு காரணமாகும். 36% ரூபாயினுடைய மதிப்பு என்பது தாழ்ந்துள்ளது. அதற்கான காரணமும் இந்த 10 ஆண்டு கால ஆட்சியாகும் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் அதில் முன்வைத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் வெளிநாட்டு முதலீடுகள், வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான அந்த ஒரு நிதி பங்கீடுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் என்பது இந்த காலகட்டத்தில் தான் ஏற்பட்டது. அதனுடைய அந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யும் விதமாகத்தான் 2014க்கு பிறகு அமைந்த பாஜக அரசினுடைய அந்த செயல்பாடுகள் இருந்தது என்ற ஒரு கருத்தை அவர்கள் அதில் முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே காங்கிரசினுடைய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட பிஸ்கல் கன்சாலிடேஷனுக்காக அமைக்கப்பட்ட கேல்கர் கமிட்டியினுடைய அறிக்கையும் இது போன்ற ஒரு மோசமான பாதிப்புகளையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது இந்த வெள்ளை அறிக்கையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தற்பொழுது தாக்கல் செய்துள்ளார். குறிப்பாக இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி ஜிடிபியை பொறுத்த அளவில் அதனுடைய பாதிப்புகள் ஒவ்வொரு ஆண்டுகள் வாரியாக, குறிப்பாக 2004ஆம் ஆண்டு தொடங்கி 2010ஆம் ஆண்டு வரை எவ்வளவு இருந்தது, அது போக வருவாயினுடைய பாதிப்புகள் எவ்வளவு இழப்பு ஏற்பட்டுள்ளது என்பது தொடர்பான ஒரு வரைபடங்கள் அடங்கிய ஒரு சார்ட்டுகளையும் அவர்கள் இந்த வெள்ளை அறிக்கையில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவினுடைய கடன் வாங்கும் விகிதம் என்பது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அதிக அளவில் உயர்ந்துள்ளது என்ற ஒரு கருத்தையும் இந்த வெள்ளை அறிக்கையில் தற்பொழுது குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் உலகமே பொருளாதார சூழலில் சிக்கியிருந்த பொழுது இந்தியா பாதிப்படையாமல் இருந்தது. ஆனால் அதே சமயம்
அவர்களுடைய கடன் வாங்கும் திறன் என்பது மிகவும் அதிகரித்துள்ளது. குறிப்பாக கடந்த 2012 மற்றும் 13ஆம் ஆண்டுகளில் சுமார் 4.9 டிரில்லியன் அளவிற்கு உயர்ந்துள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது 9.7 தடவை அது கடந்த 8 ஆண்டுகளில் அவ்வளவு தூரம் உயர்ந்துள்ளது என்ற ஒரு கருத்தையும் இந்த வெள்ளை அறிக்கை என்பது தற்பொழுது குறிப்பிடுகிறது. மிக முக்கியமாக இந்தியாவுடைய பொருளாதாரம் குறித்த பல்வேறு தரவுகளைத்தான் அவர்கள் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். 10 ஆண்டு காலத்தில் இந்தியாவுடைய பொருளாதாரம் எவ்வாறு இருந்தது, அது தற்பொழுது எவ்வாறு மாறியுள்ளது என்ற ஒரு கணக்கீடு தான் இந்த ஒரு வெள்ளை அறிக்கை என்பது காட்டுகிறது. சுமார் 59 பக்கங்கள் கொண்ட இந்த வெள்ளை அறிக்கை என்பது தற்போது அதிகாரப்பூர்வமாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனால் மக்களவையில் அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.